ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திரும்பவும் இந்த நம்பிக்கையின் செய்திக்கு உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்குது. எசையா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை! இந்த உலகத்திலே தாயினுடைய அன்பை காட்டிலும் அன்பானது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் நம் பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், ஆனா ஒரு அம்மாவுடைய அன்பை மாத்திரமே நாம் பெறவே முடியாது, திரும்ப பெறவே முடியாது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு தாயினுடைய அன்பு இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு தாய் உன்னை தேற்றுவதை காட்டிலும் உன்னை என்னால் தேற்ற முடியும் என்று சொல்லுகிறார். இது யாரால் கூடும்? நம்மை உருவாக்கின ஆண்டவரால் மாத்திரமே கூடும். ஏனென்றால் அவர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், நம் மீது அக்கறைப்படுகிறார், நம்மை பெயர்ச்சொல்ல அழைத்திருக்கிறார். ஒரு தாயினுடைய அன்பை போல தம்மையே நமக்கு ஜீவனாக பலியாக கொடுத்து நம்மை உருவாக்கி வைத்த ஒரு ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை அன்புக்காக இன்று அநேக சூழ்நிலைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். உண்மையாய் என்னை நேசிக்கிற ஒருவர் உண்டோ என்று சொல்லி பலவிதங்களிலே கவலைப்படுகிறோம். இந்த உலகத்தினுடைய அன்பெல்லாம் மாயையாய் போகிற ஒரு அன்பு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாயை விட உங்களை நான் தேற்றுவேன். ஆண்டவர் கொடுக்கிற ஆறுதல் மிகப்பெரிய ஆறுதல். அவர் கொடுக்கிற நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை. இன்றும் நம் மீது அக்கறை உள்ளவராய் நம்மை தேடி வந்த ஆண்டவரை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய நாளிலே அந்த ஆறுதல் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். ஒரு தாய் இருந்து செய்ய வேண்டிய அத்தனை பணிகளையும் நம் ஆண்டவர் நமக்காக செய்வார். நம் உள்ளம் ஆறுதல் பெரும் சமாதானத்தின் பாதையிலே நிச்சயமாய் நாம் வழிநடத்தப்படுவோம். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தருடைய ஆறுதல் நம்மோடு கூட இருப்பதாக ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னீரேன். உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை தந்ததற்காய் நன்றிப்பா. உலகமே எங்களை வெறுத்தாலும் நீர் எங்களை நேசிக்கிற ஆண்டவரப்பா, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர், தாயை போலவே எங்களை நேசிக்கிற ஆண்டவரப்பா. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இழந்து போன சந்தோஷத்தை திரும்பி தர வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையுள்ள சமாதானம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.